அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரோட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, இந்த சக்தி வாய்ந்த வேர் கிடைத்தால் மறந்தும் தவற விடாதீர்கள். இப்படி மடித்து பணம் வைக்கும் இடத்தில் வைத்து பாருங்கள், அசால்ட்டாக பணவரவு ஏற்படும். நம்ம யூடியூப் சேனல்ல பண வசியத்திற்காக, அதாவது பணத்தை ஈர்ப்பதற்காக நிறைய தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ் பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஆற்றல் வாய்ந்த ஒரு தாந்திரிக முறை. இந்த தாந்திரிகத்துல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. எல்லாருமே தாராளமாக நம்ம பயன்படுத்தலாம். இந்த தாந்திரிகத்துல பணத்தை ஈர்க்கக்கூடிய ரெய்கி குறியீட்டையும் பணவசிய ஏஞ்சல் நம்பரையும் நம்ம பயன்படுத்தி இருக்கோம். சோ ரொம்பவுமே சக்தி வாய்ந்த மெத்தட் இது. யாருமே நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. குறிப்பாக கழுத்தை நெரிக்கும் அளவிற்கு கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க, அவசர தேவைக்காக பணத்திற்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, அடகு வைத்த நகைகளை மீட்க முடியாம இருக்கிறவங்க, பணவரவில் தடைகள் பிளாக்கேஜஸ் இருக்கிறவங்க, ஃபேமிலியை ரன் பண்றதுக்கே பணத்தட்டுப்பாடை ஃபேஸ் பண்றவங்கன்னு பணம் தொடர்பான எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தை செஞ்சு பாருங்க. பணத்தை கவர்ந்தெழுப்பதற்கான அத்தனை விதமான வாய்ப்புகளும் உருவாகும். பணம் தொடர்பான அதிர்ஷ்டங்களும் ஏற்படும். சரிங்க, நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தை எப்படி எந்த நேரத்துல செய்யணும்ன்றத இந்த வீடியோல டீடைலா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கூட கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் தாராளமாக இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தலாம். இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. சில பேர் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, இது போன்ற பணவசிய முறைகளை ஃபாலோ பண்ணிட்டு வேலைக்கே போகாமல் இருந்தால், உழைக்காமல் இருந்தால் பணம் வருமானு கேட்கிறாங்க. அப்படி கிடையாதுங்க. நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து பணவசிய முறைகளும் எப்படி வேலை செய்யும்னு பார்த்தோம்னா, பணத்தை ஈர்ப்பதற்கான அனைத்து விதமான வாய்ப்புகளையும் வாரி வழங்கும். உதாரணத்திற்கு பார்த்தோம்னா, வேலை இல்லாம இருக்கிறவங்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும். ஆல்ரெடி ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத வகையில ஒரு பெரிய இன்கிரிமெண்ட் கிடைக்கலாம், அல்லது இன்னொரு நல்ல கம்பெனியில் வேலை கிடைக்கும். தொழில் வியாபாரம் செய்யறவங்களுக்கு நிறைய கிளைண்ட்ஸ் மற்றும் கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க. தொழில் அபிவிருத்தியாகும். அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கும். வாரா கடன்கள் இருந்தால் வசூலாகும். உங்களுக்கு வரவேண்டிய பேமெண்ட் ஏதாவது பெண்டிங்ல இருந்துச்சுன்னா உடனடியாக கைக்கு வரும். பணம் தொடர்பான அத்தனை விதமான அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு ஏற்படும். இப்ப நம்ம பார்த்ததெல்லாம் சில உதாரணங்கள் மட்டும் தாங்க. உங்களுடைய வாழ்க்கை சூழலுக்கு ஏற்ப பணத்தை ஈர்க்கக்கூடிய அத்தனை விதமான வாய்ப்புகளையும் இந்த தாந்திரிகங்கள் வாரி வழங்கும். ஏதாவது ஒரு வழியில் பண ஈர்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆயிரக்கணக்கிலேயோ லட்சக்கணக்கிலேயோ பணத்தை செலவு செய்யும் தாந்திரிகங்கள் கிடையாதுங்க. எளிமையான பொருட்களை வச்சு செய்யக்கூடிய சக்தி மிக்க தாந்திரிகங்கள் இவை. முழு நம்பிக்கையுடன் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்க. கண்கூடாக பலன்கள் உங்களுக்கு தெரியும். சரிங்க, தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படுவது ஒரு பணவசிய வேர். அது கிடைக்காத பொருள் கூட கிடையாதுங்க. எல்லா ஊர்லயுமே கிடைக்கக்கூடியது கொத்தமல்லி வேர் தாங்க. இந்த கொத்தமல்லி வேருக்கு நிறைய தாந்திரிக குணங்கள் உண்டு. அதனுடன் நல்ல பணவசிய ஆற்றலையும் கொடுக்கக்கூடியது. இந்த கொத்தமல்லி வேரை பயன்படுத்தி நம்ம சேனல்ல ஆல்ரெடி சில தாந்திரிக முறைகளையும் நம்ம பார்த்திருக்கோம். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய கொத்தமல்லி கட்டு நீங்க வாங்கிக்கோங்க. அதுல இருந்து கொஞ்சம் வேர் நம்ம எடுத்துக்கிட்டாலே போதும். எல்லா வேரையும் பயன்படுத்தணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. ஆனால் முக்கியமான விஷயம், இந்த வேரை நம்ம கழுவி எடுக்க கூடாதுங்க. நீங்க கடையில இருந்து வாங்கிட்டு வரீங்கன்னா அப்படியே நம்ம கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கணும். ஈரமாக இருந்தால் நீங்க கொஞ்சம் காய வச்சுக்கோங்க. உலர்த்திட்டு அதுக்கப்புறம் இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யலாம். எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ராகு காலம், யமகண்டம் இந்த 2 நேரத்தை மட்டும் நம்ம தவிர்த்துக்கணும். மற்றபடி எந்த டைம்ல வேணாலும் இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணலாம். இப்ப நீங்க பார்ப்பதை போல இந்த அளவிற்கு வேர் நீங்க எடுத்துக்கிட்டாலே போதும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வேரை நம்ம முகர்ந்து பார்க்க கூடாதுங்க. ஸ்மெல் பண்ண கூடாது. ஏன்னா தாந்திரிகத்துக்கு நம்ம பயன்படுத்துறதுனால இதை முகர்ந்து பார்த்துட்டோம்னா அதனுடைய வலிமை குறையும். சரிங்க, இப்போ ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பேப்பர் எடுத்துக்கோங்க. ஒயிட் கலர் அன்ரோல்டு பேப்பர், வெள்ளை நிற கோடு போடாத பேப்பர் எடுத்துக்கோங்க. அதுல கிரீன் கலர் பெண்ணால இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்க்கக்கூடிய பணவசிய குறியீட்டை வரைஞ்சுக்கோங்க. இந்த சிம்பிளை ஃபர்ஸ்ட் நீங்க வரைஞ்சுக்கோங்க. அதை சுற்றி பணவசிய ஏஞ்சல் நம்பரை நம்ம எழுதணும். 808 520 741 891 808 520741891. அவ்வளவுதாங்க. இது போல நீங்க எழுதிட்டு இப்போ இந்த பேப்பருக்கு
அதுக்கு மேல கொத்தமல்லி வேரை நம்ம வைக்கணும். வச்சுட்டு அந்த பேப்பரை மடித்து கிரீன் கலர் த்ரெட் அல்லது கிரீன் கலர் ரப்பர் பேண்ட் போட்டு லைட்டா நீங்க கட்டிடுங்க. அந்த வேர் வெளியே வராத அளவிற்கு மைல்டா நீங்க கட்டினாலே போதும். இப்ப இதை நீங்க பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லா பெட்டி, மணி பர்ஸ், வாலெட் அல்லது ஹேண்ட்பேக்ல வச்சிருங்க. பணத்தின் மீது உரசுவதை போல நம்ம வைக்கணும். 48 நாட்களுக்கு ஒரு முறை, 48 டேஸ்க்கு ஒரு முறை இதை நம்ம மாற்றணும். மாற்றும் போது நீங்க பழைய கட்டி வச்சிருக்க பேப்பரை டஸ்ட்பின்ல தூக்கி போட்டுருங்க. அதனுடைய சக்தி முழுமையாக நமக்கு இறங்கி இருக்கும். திரும்பவும் புதியதாக இதே போல நம்ம செஞ்சு வைக்கணும். அவ்வளவுதாங்க இந்த மெத்தட். இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவிற்கு சிம்பிளான டெக்னிக் இதுன்னு. இப்ப நம்ம பார்த்ததை போல நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக சில முக்கியமான பணவசியம் மற்றும் நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய தாந்திரிக பொருட்களை பற்றி பார்க்க போறோம். முதலாவதாக மேஜிக்கல் லக்கி டார்டாய்ஸ், அதிர்ஷ்ட மாயாஜால ஆமை. இந்த ஆமையை வாங்கி வீட்டினுடைய எந்த ரூம்ல வேணாலும் நீங்க வைக்கலாம். ஹால் பகுதி, பெட்ரூம்ல, பூஜை அறையில நீங்க வைக்கலாம். முதல் விஷயம், வீட்டினுடைய வாஸ்து தோஷத்தை நீக்கும். இரண்டாவதாக, இந்த ஆமை இருக்கும் இடத்துல பாசிட்டிவ் எனர்ஜி நிரம்பி வழியும், நல்ல பண ஈர்ப்பை கொடுக்கும். இதையெல்லாம் தாண்டி இந்த ஆமையின் முதுகில் ஒரு சின்ன கண்ணாடி இருக்கும். அதுல 3 எந்திரங்கள் நமக்கு தெரியும். ஸ்ரீ சக்கர யந்திரம், ஸ்ரீ மகாலட்சுமி யந்திரம் மற்றும் ஸ்ரீ குபேர யந்திரம். தினமும் 2 நிமிஷம் இந்த எந்திரங்களை நம்ம பார்த்துட்டு வந்தாலே போதும், நமக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக ஆரம்பிக்கும். சில பேர்லாம் சொல்லுவாங்க, வாழ்க்கையில எனக்கு அதிர்ஷ்டமே கிடையாது, ஒரு நாள் கூட எனக்கு அதிர்ஷ்டம் இருந்ததில்லைன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவங்க தினமும் 2 நிமிஷம் இந்த எந்திரங்களை நீங்க பார்த்துட்டே வாங்க. மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலியாக நீங்க மாறுவீங்க. நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நீங்க ஒர்க் பண்ற இடத்துல, பிசினஸ் பண்ற இடத்துல கூட இந்த ஆமையை வைக்கலாம். அந்த இடத்துல வைக்கும் போது தொழில் முன்னேற்றம், உத்தியோக முன்னேற்றம் ஏற்படும். பணவசியம் மற்றும் அதிர்ஷ்டம் இரண்டையுமே சேர்த்து தரக்கூடியது இந்த மேஜிக்கல் லக்கி டார்டாய்ஸ். இரண்டாவதாக நம்ம பார்ப்பது அதிரடியான பணவரவையும் பூரண லட்சுமி கடாட்சத்தையும் கொடுக்கக்கூடிய அரோமா லோட்டஸ் ஆயில், தாமரை திரவியம். தாமரை மலர்னாலே மகாலட்சுமி தாயாருக்கு உரியது. இந்த பாட்டில ஜஸ்ட் நீங்க ஓபன் பண்ணி பார்த்தாலே நல்ல தெய்வீக நறுமணம் கிடைக்கும். இதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதனுடைய பலன்கள் என்னன்னு நம்ம பார்க்கலாம். என்னுடைய சொந்த அனுபவத்துல நான் சொல்றேங்க. நீண்ட நாட்களாக நம்ம வீட்டுல இந்த தாமரை திரவியத்தை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். முதல் விஷயம், அபாரமான பணவசியத்தை கொடுக்கும். இரண்டாவதாக, வீட்டில் நிரந்தர லட்சுமி கடாட்சத்தை ஏற்படுத்தும். அனாவசிய செலவுகள், வீண் விரயங்கள், மருத்துவ செலவுகள் அனைத்தும் கட்டுப்படும். நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம், ஓரளவிற்கு பணவரவு இருந்தாலும் கூட அந்த பணம் வீட்டுல தங்க மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவங்க இந்த தாமரை திரவியத்தை பயன்படுத்தி பாருங்க. வீட்டுல நிரந்தரமாக பணம் இருக்கும். கடன் தொல்லையை நீக்கக்கூடியது. அடகு வைத்த நகைகளை விரைவாக மீட்க முடியும். அடகு நகை மீட்பதுன்னு மட்டும் கிடையாதுங்க, புதிய தங்க நகைகள் வாங்குவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். சரிங்க, இந்த தாமரை திரவியத்தை எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்தோம்னா, வீட்டுல நீங்க வழக்கமாக ஏற்றக்கூடிய எந்த விளக்காக இருந்தாலும் சரி, அதுல இருக்கக்கூடிய எண்ணெய் அல்லது நெய்யில் 3 முதல் 5 சொட்டுகள் இந்த தாமரை திரவியத்தை சேர்த்து நீங்க விளக்கேத்திட்டு வந்தாலே போதும். இப்ப நம்ம பார்த்த அனைத்து பலன்களையும் பெறலாம். வாரத்துல 2 நாட்கள் நீங்க பயன்படுத்தினாலே போதும். இரண்டாவதாக நம்ம பார்ப்பது லாவெண்டர் திரவியம். பொதுவாகவே இந்த லாவெண்டர் திரவியத்திற்கு தீய சக்திகளை விரட்டி அடிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. நீங்க வீடு துடைக்கும் போது அந்த தண்ணீர்ல 5 சொட்டுகள் இந்த லாவெண்டர் ஆயில் சேர்த்து நீங்க வீட்டை துடைச்சாலே போதும். வீட்டிற்கே ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். கண் திருஷ்டி, ஏவல், பில்லி, சூனியம் மற்றும் போட்டி பொறாமைகளால் ஏற்படக்கூடிய எந்த ஒரு கெட்ட அதிர்வுகளும் வீட்டுல நெருங்கவே முடியாதுங்க. இந்த லாவெண்டர் திரவியத்தையும் வாரத்துல 2 நாட்கள் பயன்படுத்தினாலே அதனுடைய பலன்களை முழுமையாக நம்மால் பெற முடியும். இப்ப நம்ம பார்த்த பொருட்களுடன் இன்னமும் சில முக்கியமான தாந்திரிக பொருட்கள் இருக்குங்க. இவை வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.